வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி கள்ளிச்செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கள்ளிச்செடி டூம் கள்ளின்னு சொல்லுவோம். ஏன்னா இது பால் கள்ளி பாருங்கள், பந்து நாட்டாகவே இருக்கா, கீழே வரைக்கும் பாலாகவே இருக்கும். இது பாருங்கள், அரை டூம் தான் இருக்கும், அரை இது கீழே அப்படியே அரவட்டமாயிரும். பாருங்கள், குட்டி போட போகுதுன்னு சொன்னேன், அதே மாதிரி பாருங்கள் அந்த குட்டி எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். தெரியுதா? பெருசாகிடுச்சா? நம்மளுக்கு இதில் வந்து ஒரு செடி கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 6 மாதம் கழித்து எடுத்து வச்சோம்னா இதோட விலை 100 ரூபா. என்ன ஒரு விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கள்ளிச்செடி பூத்துருக்கு. வெயில் காலத்தில் மட்டும்தான் பூக்கும்னு நான் நினச்சி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாருங்கள், நல்ல மழை, நேற்று மழைன்னு போன வாரத்தில் மழை, நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் கள்ளிச்செடி பூக்குது. மழை காலத்துலேயும் பூக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மொட்டு இருக்கா, அதோட கலரை பாருங்கள், அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மழைக்கோ வெயிலுக்கோ சம்மந்தம் இல்லை போல் ஃப்ரெண்ட்ஸ். கேக்டஸ் வளர்க்க கிளைமேட் அழகாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கு, இருந்தாலும் பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். அருமை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக ரசிங்க. அதோட வர்ணத்தை பாருங்கள், அப்படியே சூரியகாந்தி பூ வேணாட்டா, சூரியன் அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்த மணிக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டத்துக்கு அருமையாக இருக்குது. பெரிய அளவில் செலவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸே வளர்த்தாங்கன்னா நீங்கள் ஒரு இதை வாங்கிட்டு வந்து ஈஸியாக தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வளர்க்குறவங்க கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், இந்த ஒத்த செடியில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், அவங்களோட குட்டி. அதனால் யாரும் தரமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம நண்பர்களாக இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் மொத்தமொட்ட ஒன்று வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஆற்று மணல் தண்ணி ஊற்றுனா சடார்னு தண்ணி வந்து வெளியே போகணும். ஹோல் நிறையா ஹோல் போட்டுக்கணும். பாருங்கள், இது போகண்டா பாட்டில் ஹோல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து நிற்கக்கூடாது. மழை எவ்வளோ பெஞ்சாலும் அது வாட்டுக்கு தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை வளர்க்குறதுக்கு நீங்கள் தண்ணிக்கு ஊற்ற வேண்டாம். மாதத்தில் ஒரு நாளோ 15 நாளைக்கு ஒரு நாளோ ஒரு கரண்டி அளவுக்கு, சாம்பார் கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இந்த செடிக்கு. மழை பெஞ்சால் நீங்கள் வாட்டுக்கு மழையில் விட்டுறலாம். பாருங்கள், நேற்று எப்படி பெஞ்சு எவ்வளோ ஈரம் இருக்குன்னு பாருங்கள். இருந்தாலும் அது ஒன்றும் செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாட்டுக்கு ஊண்டி வைங்க, நட்டு வச்சுருங்க. ஒன்றும் நீங்கள் இப்போ அதை கவனிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு ஏதாவது உரம் போடணும்னு நினச்சிங்கன்னா வருஷத்தில் ஒரு வட்டம் மாட்டுச்சாணம் 1 ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் இந்த உரம் யூடியூப்பில் எல்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க, கோகோ இது கேக்டஸுக்குன்னே பிட்ஸ் இருக்குது, வாங்கி போடணும்ட்டு ஆன்லைனில் நீங்கள் போட்டு வாங்குங்க அப்படின்னு காட்டுவாங்க. எதுவும் செலவு பண்ண வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். கேக்டஸ் வளர்க்குறதுக்கு செலவே கிடையாது. மண் முக்கியம்னா ஆற்று மண் மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆற்று மண்ணோட கொஞ்சோண்டு மண்புழு உரம் வேணால் சேர்க்கலாம், இல்லை மாட்டு சாணம் கிடச்சிச்சின்னா சேர்க்கலாம். கலந்துட்டு நீங்கள் வாட்டுக்கு வைங்க, செம்மையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம தனித்தனியாக நான் வாங்கிட்டு வந்து வச்சது தான். எல்லாமே எனக்கு இப்போ வந்து பலன் தர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வருங்க, பால் கேக்டஸு ஒரு கேக்டஸ் கிடைக்கிது. இது வந்து நான் எடுத்து வச்சது தான் இந்த கேக்டஸா. எனக்கு எவ்வளோ குட்டி இப்போ கிடைக்குதுன்னு பாருங்க, கண்டு. இதுவும் அதே தான், ஒரே ஒரு பால் தான் நான் வச்சேன். எத்தனை பால் இருக்குன்னு பாருங்க, இப்படியே இருக்குது. இந்த செடி பாருங்கள், இதுவும் அதே தான். எல்லாமே ஒன்று வச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டுக்கு வளருது, அப்படியே பெருக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட கேக்டஸு. ஆனால் ஒரு கேக்டஸ் வளர்க்காதீங்க, ஒரு செடி வளர்த்திங்கன்னா வளராது. ஒரு 5-6 கேக்டஸாவது வைங்க, பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் கவனிக்கலாம் வேண்டாம். நீங்கள் வாட்டுக்கு அழகாக ரசிச்சுக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டே இருங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு. அருமையாக உழைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.